அன்புக்குரிய மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் இனிதான வணக்கங்கள். இக்காணொளியிலே சுற்றாடல் சார்ந்த செயற்பாடுகளோடு தொடர்புடைய பரிசோதனை செயற்பாடுகள் சார்ந்த பல்தேர்வு வினாக்களும் அவற்றுக்கான விடைகளையும் பார்க்க இருக்கின்றோம். அந்த வகையிலே முதலாவது வினாவை அவதானித்துக் கொள்ளுங்கள். உலர் மின்கலங்களுடன் இணைக்கும் கம்பிகளினால் மின்குமிழ்கள் இணைக்கப்பட்டுள்ள 3 சந்தர்ப்பங்கள் கீழே காட்டப்பட்டுள்ளன. பின்வரும் எந்த சந்தர்ப்பத்தில் மின்குமிழ் ஒளிரும்? மிக முக்கியமான ஒரு வினா வடிவம். நிச்சயமாக பரீட்சைகளிலே அடிக்கடி இடம்பெறுகின்ற ஒரு பகுதி இந்த மின்கலங்கள், மின்குமிழ்கள், இந்த இணைப்புகளோடு தொடர்புடைய இந்த வினா பகுதி. இங்கே தரப்பெடுக்கக்கூடிய 3 உருக்களையும் அவதானித்துக் கொள்ளுங்கள். எப்பொழுதுமே ஒளிர்கின்ற ஒரு மின்குமிழ் மின்கலங்களோடு இணைக்கப்பட்டிருக்கின்ற அந்த முறை நிச்சயமாக மின்கலத்தினுடைய 2 பகுதிகள் நேர்மறை, இந்த 2 பகுதிகளில் இருந்து மின்குமிழுக்கு இணைப்பு தொடுக்கப்பட்டிருக்கும். அதே நேரம் அந்த மின்குமிழினுடைய 2 பகுதிகளாக இருக்கக்கூடிய ஈயப்பகுதி மற்றும் செப்பு பகுதி, இந்த 2 பகுதிகளுக்கும் மின்சாரம் செல்ல வேண்டும். அவ்வாறு சரியான முறையிலே தொடுக்கப்படுகின்ற போது மாத்திரமே மின்குமிழ் ஒளிரும். அந்த வகையிலே முதலாவது உருவை அவதானித்துக் கொள்ளும். முதலாவது விடையிலே இருக்கக்கூடிய உருவை அவதானித்துக் கொள்ளுங்கள். இங்கே மின்கலம் சரியான முறையிலே இணைக்கப்பட்டிருக்கின்றது. மின்கலம் சரியான முறையிலே இணைக்கப்பட்டிருக்கின்றது. மின்குமிழோடு தொடுக்கப்படுகின்ற மின்கடத்திகளை அவதானிங்கள். அந்த மின்கடத்திகளை அவதானித்துக் கொள்ளுங்கள். சரியாக 2 பகுதிகளிலுமே தொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது ஈயப்பகுதி, அந்த கீழே இருக்கக்கூடிய அந்த பகுதி ஈயப்பகுதி, அதே போல செப்பு பகுதி, அந்த மின்குமிழுடைய கீழ்ப்பகுதி சுற்றி இருக்கக்கூடிய அந்த பகுதியை பாருங்கள். இந்த 2 பகுதியிலுமே நிச்சயமாக இணைக்கப்பட வேண்டும். அதே நேரம் மின்கலங்களுடைய நேர்மறை இந்த தொடர்பும் சரியாக இருக்க வேண்டும். சரியான முறையிலே முதலாவது காணப்படுகின்றது. இரண்டாவது உரு தொடர்பாக பார்க்கின்ற போது மின்கலங்கள் சரியாக இணைக்கப்பட்ட போதும் 2 மின்கடத்திகளும் 2 மின் கம்பிகளும் ஈயப்பகுதி மின்குமிழினுடைய ஒரே ஒரு பகுதியைத்தான் தொடுகின்றது. ஆகவே அங்கே மின்குமிழ் ஒளிர முடியாது. மூன்றாவதிலே மின்குமிழோடு சரியாக இணைக்கப்பட்ட போதும் மின்கலங்கள் சரியான முறையிலே இணைக்கப்படவில்லை. ஆகவே இங்கே ஒளிரக்கூடிய சரியான உரு முதலாவது உருவாக இருக்கும். மிக மிக முக்கியமான ஒரு பகுதி இது. நீங்கள் வகுப்பறையிலே செயற்பாடு சார்ந்து நிச்சயமாக செய்து பார்த்திருப்பீர்கள். முழுமையாக இதனை விளங்கிக் கொண்டு விடைகளுக்கு சரியான விடைகளை அளித்துக் கொள்ளுங்கள். அடுத்த வினா மிக முக்கியமான ஒரு வினா. நீர் நிரப்பப்பட்ட பாத்திரம் ஒன்றில் இடப்பட்ட 4 துளைகள் கீழே உருவில் தரப்பட்டுள்ளன. அவற்றில் நீர் வெளியேறும் முறையினை சரியாக காட்டும் உருவின் கீழ் கோடுக. இதுவும் வகுப்பறையிலே நீங்கள் செயற்பாடு ரீதியாக செய்து பார்த்திருப்பீர்கள். ஒரு பாத்திரத்துக்குள்ளே நீர் நிரப்பப்பட்டிருக்கின்ற போது இங்கே இருப்பது போன்று 4 துளைகள் இடப்பட்டு அந்த துளைகள் ஊடாக நீர் வெளியேறுகின்ற போது முதலாவது உருவை அவதானித்துக் கொள்ளுங்கள். நிச்சயமாக இவ்வாறு நீர் வெளியேற முடியாது. இங்கே அமுக்கம் என்கின்ற ஒரு விடயம் தாக்கம் செலுத்தும். நீர் வெளியேறுகின்ற அந்த அமைப்பிலே அமுக்கமானது தாக்கம் செலுத்தும். எனவே முதலாவது உரு தவறாக இருக்கும். இரண்டாவது உரு, மூன்றாவது இந்த 2ஐயும் பார்த்துக் கொள்ளுங்கள். இரண்டாவது உருவை அவதானிங்கள். பாத்திரத்தினுடைய அமைப்புக்கு ஏற்ற வகையிலே நீர் நிரப்பப்படுகின்ற போது பாத்திரத்தின் அடிப்பகுதியிலே அமுக்கம் அதிகமாக காணப்படும். எனவே அடிப்பகுதியிலே இருக்கக்கூடிய துளையினூடாக வெளியேறுகின்ற நீர் வேகமாக பாயும், வேகமாக வெளியேறும். எனவே அதிலிருந்து மேல் நோக்கி ஒவ்வொரு துளைகள் நகருகின்ற போது நீரினுடைய வேகம் குறைந்து கொண்டு செல்லும். அந்த வகையிலே மிகச் சரியான முறையிலே இருக்கக்கூடிய படமாக இரண்டாவது உரு அமையும். அடுத்த வினாவை அவதானித்துக் கொள்ளுங்கள். இதுவும் ஒரு பரிசோதனை செயற்பாடு சார்ந்த ஒரு வினா. மேலுள்ள செயற்பாடு எதனை அறிந்து கொள்ள மேற்கொள்ளப்படுகின்றது? இந்த விடயம் இதுவும் நீங்கள் செய்து பார்த்திருக்க வேண்டிய ஒரு விடயமாக இருக்கும். செயற்பாடு ரீதியாக, பரிசோதனை ரீதியாக செய்து பார்த்திருப்பீர்கள். இந்த இடத்திலே விடையினை தெரிவு செய்துகின்ற போது விடையினை பாருங்கள். முதலாவதாக வானவில்லை அறிதல், சூரிய ஒளியில் உள்ள நிறங்களை அறிதல், நீரின் இயல்புகளை அறிதல். இந்த இடத்திலே நாங்கள் வானவில்லை அறிதலா அல்லது சூரிய ஒளியில் உள்ள நிறங்களை அறிதலா என்கின்ற ஒரு குழப்பம் இருக்கின்றது. உண்மையிலே மிகச் சரியான விடை சூரிய ஒளியில் உள்ள நிறங்களை அறிதல். வானவில்லை அறிதல் என்பது தவறானது.
இந்த செயற்பாடு, இந்த பரிசோதனை செயற்பாட்டினுடைய பிரதான நோக்கம் சூரிய ஒளியிலே இருக்கக்கூடிய அந்த நிறங்களை அறிவதே அதனுடைய நோக்கமாக இருக்கும். அந்த நிறங்கள், அந்த வடிவமைப்புக்கு தான் நாங்கள் வானவில் என்று பெயர் வைத்து அழைக்கின்றோம். மிகச்சரியான நோக்கம், இந்த செயற்பாட்டின் மிகச்சரியான நோக்கம் சூரிய ஒளியில் உள்ள நிறங்களை அறிதல் மிக மிக முக்கியமானது. இதே வினா நான் நினைக்கின்றேன் 2 தடவைகள் இறுதி பரீட்சையிலே இடம்பெற்றிருக்கின்றன என்று. ஆகவே முக்கியமான ஒரு வினாவாக இருக்கின்றது. அடுத்த வினாவை கவனித்துக் கொள்ளுங்கள். உருவில் காணப்படுவது எதனுடைய மாதிரி உருவாகும்? இந்த மாதிரி அமைப்பு நீங்கள் செய்து பார்த்திருப்பீர்கள் வகுப்பறையிலே. இந்த செயற்பாடு ரீதியாக இந்த அமைப்பிலே செய்திருப்பீர்கள். இது ஒரு நீர் வடிகட்டியினுடைய ஒரு மாதிரி அமைப்பு. ஏனெனில் நீர் சார்ந்த விடயங்களிலே, நீர் சார்ந்த கருப்பொருள் தொடர்பாக நீங்கள் கற்கின்ற போது நீரை வடிகட்டுவது தொடர்பாக, நீரை சுத்திகரிப்பது தொடர்பான விடயங்களை கற்றிருப்பீர்கள். அதில் ஆரம்ப காலத்திலே இருக்கக்கூடிய நீர் சுத்திகரிக்கும் முறைகள், நவீனமாக இருக்கக்கூடிய நவீன முறைகள், நீர் வடிகட்டுதல் தொடர்பாக இருக்கக்கூடிய நவீன முறைகள், இவ்வாறாக அந்த பகுதியிலே காணப்படும். ஆகவே இது ஒரு மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கின்றது. அடுத்த வினாவை அவதானித்துக் கொள்ளுங்கள். காந்தம் ஒன்றில் சில இரும்பாணிகள் கவரப்பட்டுள்ளதை மேலுள்ள உரு காட்டுகிறது. இதன் மூலம் நீர் விளங்கிக் கொள்வது யாது? தரப்பட்ட உருவை அவதானித்துக் கொள்ளுங்கள். சட்ட காந்தம் ஒன்றினுடைய முனைப்பகுதிகளிலே அதிகளவாக இரும்பாணிகள் கவரப்பட்டு காணப்படுவதை இந்த உரு காட்டுகிறது. அந்த வகையிலே இந்த உருவிலிருந்து நாங்கள் விளங்கிக் கொள்ளக்கூடிய விடயம் என்ன என்பதுதான் இங்கே வினா. முதலாவதாக, காந்தம் இரும்பாணிகளை மாத்திரம் கவரும். அடுத்ததாக, சட்டக்காந்தம் ஒன்றில் முனைப்பகுதிகளிலேயே அதிகமாக கவரும் தன்மை காணப்படும். மூன்றாவது, சட்டக்காந்தம் ஒன்றில் நடுப்பகுதியிலேயே அதிகமாக கவரும் தன்மை காணப்படும். காந்தங்கள் தொடர்பாக நீங்கள் கற்கின்ற போது இந்த விடயத்தினை வகுப்பறை செயற்பாடாக செய்து பார்த்திருப்பீர்கள். சட்டகாந்தம் ஒன்றிலே எப்பொழுதுமே கவரும் தன்மை முனைப்பகுதிகளிலேயே அதிகமாக காணப்படும். முனைப்பகுதிகளிலே தான் அதிகமாக காணப்படும். எனவேதான் இந்த செயற்பாட்டினை நாங்கள் செய்து பார்த்து அந்த விடயத்தினை உறுதிப்படுத்திக் கொள்கின்றோம். ஆகவே மேலே தரப்பட்டிருக்கக்கூடிய இந்த உருவானது எங்களுக்கு விளங்கப்படுத்துகின்ற அல்லது எங்களுக்கு தெளிவுபடுத்துகின்ற விடயம் என்னவென்று சொன்னால், எப்பொழுதுமே சட்டகாந்தம் ஒன்றிலே முனைப்பகுதிகள், நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், முனைப்பகுதிகளிலேயே அதிகமாக கவருந்தன்மை காணப்படும். அடுத்த வினாவை அவதானித்துக் கொள்ளுங்கள். மின்குமிழ் மின்கலங்களோடு தொடர்புடைய ஒரு வினா. நான் ஏற்கனவே குறிப்பிட்டேன் இந்த பகுதி ஒரு மிக முக்கியமான பகுதி என்று. கீழே தரப்பட்ட மின்சுற்றுகளில் அதிக பிரகாசமாக ஒளிரக்கூடிய மின்சுற்றினை தெரிவு செய்க. இங்கே கேட்கப்பட்ட விடயம் தரப்பட்ட இந்த தொடர்களிலே, இந்த ஒழுங்குமுறைகளிலே எந்த விடையிலே அல்லது எந்த ஒழுங்குமுறை, எந்த சுற்றுகளிலே அதிக பிரகாசமாக ஒளிரக்கூடிய மின்சுற்று எது என்பதுதான் வினா. முதலிலே 3 மின்சுற்றுகளும் ஒளிருமா என்று முதலிலே பரிசோதித்துக் கொள்ளுங்கள். சில வேளைகளிலே ஒளிராமல் இருக்கக்கூடிய தொடர்புகளும் வழங்கப்படும். எனவே அவற்றை நாங்கள் தவிர்த்து விடலாம். சரியான விடையை தெரிவு செய்ய வேண்டுமாக இருந்தால் அவற்றை தவிர்க்கின்ற போது எங்களுக்கு மிக இலகுவாக மிகச்சரியான விடையை தெரிவு செய்யக்கூடியதாக இருக்கும். அந்த வகையிலே முதலாவது உருவை அவதானித்துக் கொள்ளுங்கள். சரியான முறையிலே முதலாவது உருவானது தொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது மின்கலங்கள் சரியாக, நேர்மறை இணைப்புகள் சரியாக இருக்கின்றது. அதே போல மின்குமிழுக்கு வழங்கப்படுகின்ற அந்த மின்சாரமும் சரியாக 2 பகுதிகள், மின்குமிழில் இருக்கக்கூடிய 2 பகுதிகளிலும் இணைக்கின்றது. ஆகவே முதலாவது மின்சுற்று ஒளிரும். இரண்டாவது மின்சுற்றை அவதானியுங்கள். இரண்டாவது மின்சுற்றிலே மின்குமிழுக்கு முழுமையாக மின்சாரம் கிடைக்காது. காரணம், இது ஒரு முழுமையடைந்த ஒரு மின்சுற்றாக இங்கே காணப்படவில்லை. மின்சாரம் கடத்தப்பட முடியாத ஒரு மின்சுற்றாக இங்கே இருக்கின்றது. ஆகவே இரண்டாவது உரு ஒளிராது. அதே போல மூன்றாவது படத்தை அவதானியுங்கள். மூன்றாவது படம் ஒளிராது. காரணம், மின்குமிழிலே ஈயப்பகுதிக்குத்தான் 2 பகுதியாலும், அதாவது மின்கலத்தில் இருந்து மின்சாரமானது வழங்கப்படுகின்ற பகுதி ஒரே பகுதியாகவே இருக்கின்றது. மின்குமிழிலே நான் ஏற்கனவே உங்களுக்கு முதல் ஒரு வினாவிலே தெளிவுபடுத்தி இருந்தேன். மின்குமிழிலே 2 பகுதிகள் இருக்கின்றன, ஈயப்பகுதி, செப்பு பகுதி என்று. அந்த 2 பகுதிக்கும் மின்சாரம் செல்லுகின்ற போதே மின்குமிழ் ஒளிரும். தனித்து ஒரு பகுதிக்கு மாத்திரம் மின்சாரம் செல்லுகின்ற போது மின்குமிழ் ஒருபோதும் ஒளிராது. ஆகவே அவ்வாறாக பார்க்கின்ற போது இந்த மூன்றாவது மின்குமிழ் ஒளிராது. எனவே இந்த வினாவிலே முதலாவது மின்சுற்று மாத்திரமே ஒளிரும். அதே நேரம் அங்கே 2
மின்கலங்களின் ஊடாக மின்குமுளுக்கு மின்சாரம் வழங்கப்படுகின்றது. ஆகவே அது பிரகாசமாகவும் ஒளிரும். எனவே முதலாவது விடை மிகச்சரியான விடையாக அமையும். அடுத்த வினாவை அவதானித்துக் கொள்ளுங்கள். இதுவும் மிக முக்கியமான ஒரு வினா. இந்த பகுதியும் உங்களுக்கு மிகவும் பயனுள்ள ஒரு பகுதியாக இருக்கும். பரீட்சைக்கு நிச்சயமாக வினாவாக இடம்பெறக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கும். சட்டகாந்தங்களை இரண்டினை அருகருகே கொண்டு செல்லும் போது ஒன்றை ஒன்று கவரக்கூடிய சந்தர்ப்பத்தை தெரிவு செய்வது. இரண்டு சட்டகாந்தங்களை அருகருகே கொண்டு செல்லுகின்ற போது ஒன்றை ஒன்று கவரக்கூடிய சந்தர்ப்பங்கள். 3 விடைகள் தரப்பட்டிருக்கின்றன. முதலாவது விடையை அவதானித்துக் கொள்ளுங்கள். 2 சட்டகாந்தங்கள் ஒன்று நோக்கி கொண்டு செல்லப்படுகின்றது. ஆனால் ஒன்றையொன்று நோக்கி கொண்டு செல்லப்படுகின்ற போது 2 முனைகளும் ஒத்த முனைகளாக இருக்கின்றது. அதாவது தென் முனைவுகளாக இருக்கின்றது. எப்பொழுதுமே சட்டகாந்தம் ஒன்றிலே ஒத்த முனைவுகளை நாங்கள் அருகருகே கொண்டு செல்லுகின்ற போது அவை கவராது, அவை தள்ளக்கூடியதாக இருக்கும். கவருவதற்கு அங்கே சந்தர்ப்பம் இல்லை. அதே போல இரண்டாவது உருவும் அதே போலதான். இரண்டாவது உருவும் அதே போன்று ஒத்த முனைகளை அருகருகே கொண்டு செல்லப்படுகின்றன. ஆகவே இங்கும் கவராது, இங்கும் தள்ளும். மூன்றாவது விடையிலே ஒவ்வாத முனைகள், அதாவது ஒன்று வடமுனைவும் ஒன்று தென்முனையுமாக கொண்டு செல்லப்படுகின்றது. இவ்வாறாக இருந்தால் கவரும். ஆகவே இந்த செயற்பாடும் நீங்கள் கற்றுக்கொண்டிருப்பீர்கள். சட்டகாந்தங்கள் இரண்டினை அருகருகே கொண்டு செல்லுகின்ற போது ஒத்த முனைகள் எப்பொழுதும் தள்ளும், ஒவ்வாத முனைகள் ஒன்றை ஒன்று கவரும். ஒவ்வாத முனைகளாக இருந்தால் நீங்கள் அருகருகே கொண்டு செல்லுகின்ற போது கவரும், ஒத்த முனைகளாக இருந்தால் தள்ளும். இதனை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஆகவே மூன்றாவது விடை மிகச்சரியான விடையாக அமையும். அடுத்த வினாவை அவதானித்துக் கொள்ளுங்கள். மின்காந்தத்தோடு தொடர்புடைய ஒரு விடயம். இதுவும் ஒரு பிரதானமான விடயம். காரணம், கடந்த கால வினாபத்திரங்களை பார்த்தீர்களாக இருந்தால் ஒன்றுக்கும் மேற்பட்ட தடவை இந்த விடயம் வினாவாக பரீட்சையிலே, இறுதி பரீட்சையிலே இடம்பெற்றிருக்கின்றது. ஆகவே மிக முக்கியமான ஒரு விடயம். நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். அருகில் தரப்பட்டுள்ள அமைப்பில் காந்த சக்தியை அதிகரிக்க செய்யக்கூடிய வழிமுறை அல்லாதது. நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். வழிமுறை அல்லாதது. ஆகவே காந்த சக்தியை அதிகரிப்பதற்கான வழிமுறைகள் 2 விடையிலே இருக்கின்றன. ஒன்றுதான் பொருத்தமற்றதாக இருக்கும். அதனைத்தான் நாங்கள் இங்கே தெரிவு செய்ய வேண்டியதாக இருக்கும். தரப்பட்ட உருவானது மின்காந்த அமைப்பு. அதனை ஞாபகத்திலே வைத்துக் கொள்ளும். தரப்பட்ட ஒரு மின்காந்த அமைப்பு. தற்போது பார்ப்போம் முதலாவது விடையை. செப்புக்கம்பி சுற்றுக்களை அதிகரித்தல் வேண்டும். உலர்மின் கலங்களின் எண்ணிக்கையை அதிகரித்தல் வேண்டும். உலர்மின் கலங்களின் எண்ணிக்கையை குறைத்தல் வேண்டும். இவ்விடயம் தொடர்பாக நீங்கள் செய்து பார்க்கின்ற போது படித்திருப்பீர்கள். மின்காந்த அமைப்பிலே செப்பு கம்பி சுற்றுக்களுடைய அந்த சுற்றுக்களை நீங்கள் அதிகரிப்பதன் மூலமும் உலர்மின் கலங்கள், இங்கே மின்காந்த அமைப்புக்கு நாங்கள் பயன்படுத்துகின்ற அந்த மின்கலங்களுடைய எண்ணிக்கையையும் அதிகரிக்கின்ற போது மின்காந்த சக்தியை இந்த அமைப்பிலே அதிகரிக்கக்கூடியதாக இருக்கும். ஏனெனில் இது ஒரு செயற்கையாக உருவாக்கப்படுகின்ற ஒரு மின்காந்த அமைப்பு. காந்த சக்தியை செயற்கையாக உருவாக்குகின்ற ஒரு அமைப்பு. ஆகவே இங்கே அதிகளவான மின் சுற்றுக்களை இடுவதன் மூலமும் அதே நேரம் மின்கலங்களுடைய எண்ணிக்கையை நீங்கள் அதிகளவாக வழங்குகின்ற போதும் மின்காந்த சக்தியினை அதிகரிக்கக்கூடியதாக இருக்கும். ஒரு மின்கலத்திற்கு எவ்வாறாக அந்த காந்த சக்தி இருப்பது என்பதை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஒன்றுக்கும் மேற்பட்ட மின்கலங்கள் இங்கே நாங்கள் பயன்படுத்துகின்ற போது எவ்வாறான மின்காந்த சக்தி இங்கே காணப்படுகின்றது என்பதையும் நீங்கள் செயற்பாடு ரீதியாக பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே முதல் 2 விடைகளுமே காந்த சக்தியை அதிகரிப்பதற்கான வழிமுறைகளாக இருக்கின்றன. எனவே மூன்றாவது விடைதான் அல்லாததாக இருக்கும். வழிமுறை அல்லாததாக காணப்படும். ஆகவே இதனை நினைவிலே வைத்துக் கொள்ளுங்கள். மிக முக்கியமானது ஒரு விடயம். அடுத்த விடயத்தை அவதானித்துக் கொள்ளுங்கள். வேலைகளை இலகுவாக்கும் வழிமுறைகளோடு தொடர்புடைய ஒரு செயற்பாடு. ஒரு பொருளை உயர்த்துவது தொடர்பாக 2 சந்தர்ப்பங்கள் மேலே தரப்பட்டுள்ளன. இரு சந்தர்ப்பங்களிலும் பொருளை இலகுவாக உயர்த்தும் சந்தர்ப்பத்தை காட்டும் உரு. இதில் 2 உருக்கள் தரப்பட்டுள்ளன. உரு A, உரு B. உரு ஏயிலே ஒரு பொருளை ஒருவர் கையாலே தூக்குகின்றார். ஒரு பியிலே அதே பொருளை கப்பியை பயன்படுத்தி உயர்த்துகின்றார். இந்த 2லும் பொதுவாக நாங்கள் நடைமுறைக்கு சாத்தியமாக சிந்திக்கின்ற போது உரு A என்பது 2 உருக்களோடும் ஒப்பிடுகின்ற போது உரு A அந்த செயற்பாடு கடினமானதாகத்தான் இருக்கும். ஒரு பியோடு ஒப்பிடுகின்ற போது ஒரு பியிலே இலகுவாக கப்பி தொகுதி பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. அதன் ஊடாக அந்த பொருள் உயர்த்தப்படுகின்ற போது
மிக இலகுவாக உயர்த்தக்கூடியதாக இருக்கும். ஆகவே வினாவின்படி எந்த சந்தர்ப்பத்திலே இலகுவாக உயர்த்தக்கூடியதாக இருக்கும், இந்த சந்தர்ப்பம் இலகுவாக உயர்த்துவதை காட்டுகின்றது சொன்னால் உது பி. எப்பொழுதுமே ஞாபகத்திலே வைத்துக் கொள்ளுங்கள், கப்பித்தொகுதியானது இழுத்தல் செயற்பாடோடு தொடர்புடைய ஒரு வேலைகளை இலகுவாக்குகின்ற ஒரு வழிமுறை உபகரணமாக இருக்கும். இழுத்தலோடு தொடர்புடையது. கப்பித்தொகுதியின் செயற்பாடு இழுத்தல் செயற்பாடாக இருக்கும். ஞாபகத்திலே வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்த வினாவை அவதானித்துக் கொள்ளுங்கள். மிக முக்கியமான ஒரு வினா. இரு புதிய முட்டைகளை வெவ்வேறு நீருள்ள பாத்திரங்களில் இட்டபோது படத்தில் காட்டியவாறு முட்டைகள் தென்பட்டன. இதில் பாத்திரம் பியில் உள்ள நீரானது எவ்வகையான நீர்? தூய நீரா, உப்பு நீரா, வெந்நீரா என்பதுதான் வினா. உருவை அவதானித்துக் கொள்ளுங்கள். 2 பாத்திரங்களிலும் நீர் இருக்கின்றது. 2 பாத்திரங்களிலும் புதிய முட்டைகள் தான் இடப்பட்டிருக்கின்றது. ஆனால் ஒரு பாத்திரத்திலே, ஏ என்கின்ற பாத்திரத்திலே முட்டை அமிழ்ந்து காணப்படுகின்றது. பி என்கின்ற பாத்திரத்திலே முட்டை மேலே மிதந்து காணப்படுகின்றது. இதற்கான காரணம் என்ன? முதலிலே அதனை நாங்கள் விளங்கிக் கொள்வோம். ஏனெனில் மிக முக்கியமான ஒரு பகுதி. அதே நேரம் இந்த செயற்பாட்டினை நான் தனியாக ஒரு செயற்பாடாக காணொலியாக பதிவேற்றிருக்கின்றேன். நீங்கள் அதனை பார்வையிட்டு கூடுதலான விளக்கத்தை பெற்றுக்கொள்ளலாம். தற்போது நான் சுருக்கமாக இங்கே முட்டை மிதப்பதற்கான காரணம் என்ன, எவ்வாறாக இருக்கும் என்பது தொடர்பாக தெளிவுபடுத்துகின்றேன். இங்கே நீரினுடைய அடர்த்தி காரணமாகவே இவ்வாறாக முட்டை ஒரு பாத்திரத்திலே அமிழ்ந்திருக்கின்றது, ஒரு பாத்திரத்திலே மிதந்திருக்கின்றது. அதாவது பாத்திரம் ஏயிலே முட்டையினுடைய அடர்த்தியை விட நீரினுடைய அடர்த்தி, சாதாரணமாக இருக்கக்கூடிய அந்த நீரினுடைய அடர்த்தி அதிகமாக இருப்பதன் காரணமாக முட்டை அமிழ்ந்து காணப்படுகின்றது. அதே நீரிலே நாங்கள் உப்பினை இட்டு நீரினுடைய அடர்த்தியை அதிகரிக்கின்ற போது முட்டையினுடைய அடர்த்தியை விட நீரினுடைய அடர்த்தி அதிகரித்து விட்டால் முட்டை தானாகவே மிதக்க ஆரம்பித்துவிடும். இங்கே அதாவது உப்பு நீரிலே முட்டையினை விட அந்த உப்பு நீரினுடைய அடர்த்தி மிக அதிகம். ஆகவேதான் பாத்திரம் பியிலே முட்டை மிதக்கின்றது. எனவே பாத்திரம் பியிலே இருக்கக்கூடிய நீர் நிச்சயமாக உப்பு நீராக இருக்க வேண்டும். ஆகவே இது மிக முக்கியமான ஒரு செயற்பாடு. நான் மீண்டும் கூறுகின்றேன், ஏற்கனவே இந்த செயற்பாட்டினை முழுமையாக ஒரு காணொலியாக தெளிவுபடுத்தி வழங்கியிருக்கின்றேன். அதனை நீங்கள் பார்வையிடலாம், அல்லது இந்த காணொலியுடைய கருத்து பகுதியிலே அந்த காணொலியுடைய இணைப்பினை வழங்குகின்றேன். அதனை பார்த்து கூடுதலான விளக்கத்தினை அப்படி செயற்பாடு ரீதியாக செய்து வழங்கியிருக்கின்றேன். ஆகவே அதனை பார்ப்பதன் மூலம் இந்த விடயம் உங்களுக்கு மிக தெளிவாக விளங்கக்கூடியதாக இருக்கும். எனவே இந்த வினாவிற்கான சரியான விடை உப்பு நீர். ஆகவே அன்புக்குரிய மாணவ செல்வங்களே, இந்த காணொலியிலே நான் வழங்கியிருக்கக்கூடிய வினாக்கள் அனைத்துமே உங்களுக்கு மிக மிக இன்றியமையாத வினாக்களாக இருக்கும். அனைத்தும் ஆசிரியர் வழிகாட்டியிலே இருக்கக்கூடிய பரிசோதனை செயற்பாடுகளோடு தொடர்புடைய வினாக்களாக இருக்கின்றன. ஆகவே நிச்சயமாக இவை நீங்கள் தவிர்க்க முடியாத வினாக்களாக இருக்கும். இவற்றை மீண்டும் நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். ஏற்கனவே வகுப்பறையில் கற்றுக்கொண்டிருப்பீர்கள். அவற்றை மீண்டும் நினைவூட்டுவதாக இந்த காணொலி அமையும். கூடுதலான விளக்கத்தினை பெற்றுக்கொள்வதற்கு வாய்ப்பாக அமையும். மீண்டும் இன்னொரு காணொலியை சந்திக்கின்றேன். நன்றி.